I grew up in a home where faith and prayer and honoring God were very central to our lives. Yes. I grew up in a home where faith, prayer, and honoring God was very central to our lives. நான் என்னுடைய குடும்பத்திலே, நான் வளர்ந்த குடும்பத்திலே தேவனை மதிக்கிறதும் தேவனை குறித்ததான விசுவாசமும் மிகவும் முக்கியமாய் காணப்பட்டது. From the time I was very young, I was surrounded by worship and scripture and conversations about what it meant to live a life dedicated to God. என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதும் அதே நேரத்தில் வேதத்துக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும் என்கிறதாக நான் வளர்க்கப்பட்டேன். As I grew older though, things became more complicated. ஆனால் நான் வளர ஆரம்பித்த பொழுது காரியங்கள் மிகவும் கடினமாய் இருந்தது. By age 11, I had fallen into habits that were hurting me on the inside. என்னுடைய 11வது வயதிலே எனக்குள்ளாய் இருந்த அந்த ஜீவியம் விழுகையை பார்த்து விழுகையை நோக்கி போகிறதாய் காணப்பட்டது. I was overwhelmed by guilt and fear and worried about my future and unable to find peace. நான் கில்ட்னாலும் அல்லது என்னுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம் என்னை நிரப்பினது. அதற்குள்ளாய் நான் வாழ ஆரம்பித்தேன், அந்த பயத்திற்குள்ளாக. One night I couldn't sleep, so I went to talk to my parents. ஒரு இரவு அந்த பயத்தின் நிமித்தமாய் என்னால் தூங்க முடியவில்லை. அதனால் என்னுடைய பெற்றோரிடத்திலே நான் பேச ஆரம்பித்தேன் அன்று இரவு. That night I asked Jesus into my heart and I remember feeling light and happy. அவர்களோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது அன்றைக்கு தான் நான் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நேரத்திலே என்னை ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் என் இருதயத்தை நிரப்பினது. But life didn't suddenly become easier. ஆனால் வாழ்க்கை என்பது எளிதாய் மாறவில்லை, அது கடினமாய் தான் இருந்தது. My teenage years were very difficult. என்னுடைய வாலிப வயது மிகவும் கடினமான பாதையாய் காணப்பட்டது. I struggled deeply with doubt, anger and bitterness from the things that I experienced. நான் அனுபவித்த காரியங்களை குறித்து எனக்கு அநேக சந்தேகங்கள் இருந்தது. இதன் நிமித்தமாக என்னுடைய இருதயம் கடினத்திலும் கசப்பான இருதயமாய் மாறினது. I really struggled with my relationship with my parents. என்னுடைய பெற்றோர்களோடு இருந்த ஐக்கியத்திலே மிகவும் கடினப்பட்டேன். அவர்களுக்கும் எனக்கும் சரியான ஒரு உறவு இல்லை. My family went through some very hard and painful experiences. என்னுடைய பெற்றோரும் அவர்களும் கடினமான பாதையிலே மிகவும் கசப்பான பாதையிலே செல்லுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். And I became very distant emotionally and spiritually. நான் என் பெற்றோரை விட்டு என் வாழ்க்கையை நான் விலகி இருக்க ஆரம்பித்தேன். குறிப்பாய் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நான் விலகி இருக்கிற மகளாய் இருந்தேன். On the outside I still went to church, but on the inside I felt lost and disconnected from God. மற்றவர்களுக்காக அல்லது வெளிப்புறமாக தான் நான் சபைக்கு போகிறவளாய் சபையிலே கலந்து கொள்கிறவளாய் இருந்தேன். ஆனால் என்னுடைய இருதயமோ சபைக்கும் தேவனுக்கும் தூரமாய் இருந்தது. I didn't know if I wanted to be a Christian anymore and I blamed all my problems on God. நான் அந்த நாளிலே நான் ஒரு முடிவு எடுத்தேன். அது என்னவென்றால் இனிமே நான் கிறிஸ்தவளாய் இருக்க மாட்டேன், கிறிஸ்துவை நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்தேன். When I was 19, I went to women's camp. என்னுடைய 19வது வயதிலே நான் ஒரு கேம்புக்கு, வாலிப கேம்புக்கு நான் கூட்டத்துக்கு போக கர்த்தர் கிருபை செய்தார். I was looking for something different and escape from home. ஏனென்றால் அந்த நேரத்தில் எனக்கு இருந்த எண்ணம் என்னவென்றால் நான் வீட்டை விட்டு வெளியில இருந்தால் போதும் என்கிற ஒரே காரணத்துக்காக நான் அந்த கேம்புக்கு போயிருந்தேன். I didn't know how it would change me. ஆனால் அந்த கேம்ப் என் வாழ்க்கையை மாற்றி போடும் என்பதை நான் அறியாமல் இருந்தேன். The camp schedule was very intense. அந்த கேம்பினுடைய ஸ்கெட்யூல், அந்த கேம்பினுடைய ப்ரோக்ராம்ஸ், ஒழுங்குகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸா இருந்தது. We had a lot of time for reflection and prayer. அந்த கேம்ப்ல அதிக நேரம் ஜெபத்திற்கும் அந்த வேதத்தை குறித்ததான டிஸ்கஷன், வேதத்தை குறித்ததான காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் அதிக நேரம் இருந்தது. At first I resisted everything, but God began to slowly soften my heart. ஆனால் அந்த முகாமிலே என் இருதயம் மிகவும் கடினமாய் தான் இருந்தது. ஆனால் கர்த்தரோ என் இருதயத்தை லகுவாய் மாற்ற ஆரம்பித்தார், மெதுவாய் மாற்றினார். One evening during worship, we had a time of confession. அந்த முகாமிலே ஒரு இரவு எங்களுக்கு ஒரு பகுதி இருந்தது. அது என்னவென்றால் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் அறிக்கையிட்டுக் கொள்ளுதல், நாங்கள் செய்த காரியங்களை அறிக்கையிட்டுக் கொள்ளுகிற ஒரு பகுதி இருந்தது.
I tried to stay silent, but God was softening my heart. ஆனால் அந்த அறிக்கையிடுகிற பகுதியிலே நான் அமைதியா இருக்க விரும்பினேன். ஆனால் கர்த்தரோ என் இருதயத்தில் கிரியை செய்து என் இருதயத்தை மாற்ற ஆரம்பித்தார். I broke down and cried for the first time in years. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் அந்த இரவுல தான் நான் அறிக்கையிட்டு அழுக ஆரம்பித்தேன். I was surrounded by loving women. அப்பொழுது என்னை ஸ்திரீகள், அன்பாய் இருக்கிற ஸ்திரீகள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். And I confessed my struggles and my pain to them. என்னுடைய பாடுகளையும் என்னுடைய வலியையும் உபத்திரவத்தையும் நான் அவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். In that moment, it was like a big burden had rolled off my back. அப்பொழுது பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்னுடைய சரீரத்திலிருந்து ஒரு பெரிய பாரம் என்னை விட்டு நீங்கினதை நான் உணர்ந்தேன். I felt so light and clean. நான் சுத்தமானேன் என்கிறதை நான் உணர ஆரம்பித்தேன். That night, I rededicated my life to Christ. அந்த இரவு தான் மீண்டும் ஒரு கர்த்தரிடத்திலே என் இருதயத்தை ஒப்பு கொடுத்தேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். It was not out of pressure, but out of a deep love for Christ. மற்றவர்கள் என்னை நெருக்கி ஏவுகிறதனால் நான் என் வாழ்க்கையை அல்லது இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய அன்பினால் மாத்திரமே என் வாழ்க்கையை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். It became one of the most meaningful nights of my life. இது தேவனோடு இருக்கிற உறவுக்கு ஏற்ற வாழ்க்கைக்கு அந்த நேரம் ஏதுவாய் காணப்பட்டது. Since then, life has still had a lot of ups and downs. அந்த நாள் முதற்கொண்டு அநேக மேடுகளும் பள்ளங்களும் வந்தது. But journeying with Jesus means that He's there to hold your hand through everything. ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறபடியினால் அவர் என் கரத்தை பிடித்து என்னை நடத்துகிறவராய் இருந்தார். I've had to learn that life doesn't become suddenly easier. நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். வாழ்க்கை எப்பொழுதும் அல்லது உடனே எளிதாய் மாறிவிடாது. But I can run to Jesus with all of my fears and problems. ஆனால் என்னுடைய எல்லா பயத்தோடும் எல்லா உபத்திரவம் போராட்டத்தோடும் நான் இயேசுவிடம் ஓட முடியும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். And I know that He's right there to hold my hand through it all. நான் ஓடும் பொழுது அவர் எனக்காய் அங்கு காத்து கொண்டிருக்கிறார், என் கரத்தை பிடித்து நடத்துவ அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். I am so excited to see where He's going to lead me in the future. அவர் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நான் யோசித்து பார்க்கும் பொழுது நான் ஆச்சரியப்படுகிறேன். And that's my story. இதுதான் என்னுடைய சாட்சி. கர்த்தர் தாமே உங்களையும் அவரையும் இந்த சாட்சி மூலமாய் ஆசீர்வதிப்பாராக.